Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரெண்டு பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருள்ளதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஜெபத்திலே எப்படி விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துவது, விசுவாச வார்த்தைகளை ஜெபத்திலே எப்படி பயன்படுத்துவது, என்ன வார்த்தைகளை கொண்டு ஜெபிப்பது என்பதை குறித்து நாம் பேசி வருகிறோம். ஆகவே வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை மிகவும் அதிகமாக இங்கே நாம் பார்த்து வருகிறோம். இந்த வசனத்தை ஏன் வாசித்தேன் என்று சொன்னால், தேவன் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றையும் தேவன் தந்திரளி இருக்கிறாராம். எப்படி தந்திரளி இருக்கிறார்? நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் தந்திருக்கிறாராம். எப்படி தந்திருக்கிறார்? அவருடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களினாலே இவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே தேவனுடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. வாக்கு தத்தத்துக்குள்ளே அதை வைத்திருக்கிறார். வாக்கு தத்தத்தின் வாயிலாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க, கவனிக்க வேண்டியது. நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு வாய்க்க பண்ணும்படியாக இந்த வார்த்தையில் அதை வைத்திருக்கிறார். ஆகவே தான் நம்ம இந்த வார்த்தைக்கு செல்ல வேண்டும். இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய உள்ளத்துக்கு வர வேண்டும். இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய வாயில இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை தான் நாம் பேச வேண்டும். இந்த வார்த்தைகள் தான் மலைகளை பெயர்க்கக்கூடிய விசுவாசத்தை உண்டாக்குகிறது, சக்தி உடையதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மேலும் சில காரியங்களை வார்த்தைகளை குறித்து பார்ப்போம். வார்த்தைகள் எப்படி விசுவாசத்தை உண்டாக்குகிறது, விசுவாசம் எப்படி காரியங்களை மாற்றுகிறது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து இன்றைக்கு பார்ப்போம். திருப்புவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். வார்த்தைகள் எப்படி ஜெபத்தில் வேலை செய்கிறது என்பதை குறித்த மாபெரும் போதனை இது. இயேசுவின் போதனைகள், அதாவது விசுவாசத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் அவர் போதித்த போதனைகளிலே மிக முக்கியமான ஒரு பகுதி இது. என்ன சொல்லுகிறார்? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். இங்கே பல காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுது நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன காரியத்தை மனதில் வைத்துக் கொண்டதை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். எதையாவது நாம் அடைய வேண்டும் என்றால், எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஏதாவது நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்றால், ஆவியில, ஆத்மாவிலே, சரீரத்திலே, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே, எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, எவையா இருந்தாலும் சரி, நமக்கு எது உண்டாக வேண்டும் என்றாலும் சரி, இந்த வார்த்தையிலே தேவன் அதை வைத்து விட்டார். இந்த வார்த்தையில வைத்து விட்டதுனாலே இந்த வார்த்தைக்கு சென்று அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தான் இங்கே வார்த்தையை பற்றி இயேசு சொல்லுகிறார். அதை எப்படி உபயோகப்படுத்துவது என்று சொல்லுகிறார். மலை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லுகிறார். வார்த்தை உள்ளத்திலே வைத்து அதை வாயிலே பேச வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். பாருங்க, இன்றைக்கு பல ஆதாரங்களை கொண்டு நான் எடுத்து காண்பிக்க இருக்கிறேன். எப்படி நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் இங்கே வார்த்தையிலே வைத்து விட்டார் என்று. ரட்சிப்பு எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு, ரட்சிப்பு எப்படி நமக்கு உண்டாகிறது? ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான்? இந்த வார்த்தைக்கு தான் அவன் வர வேண்டும். 1 பேதுருக்கு திருப்போம். 1ஆம் அதிகாரத்திலே ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது என்று பார்ப்போம். இந்த வார்த்தைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ரட்சிப்பு கிடையாது. இந்த வார்த்தையின் மூலமாக தான் ரட்சிப்பு நமக்கு
உண்டாகிறது. 23ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 23ஆம் வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி மறுபடியும் பிறந்தோம் நாம? எப்படி மறுபிறப்பு நமக்கு உண்டானது என்று சொல்லுகிறார். எப்படி உண்டானது என்று சொன்னால், இந்த அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோமாம். எப்படி தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நாம் ஜெனிப்பிக்கப்பட முடியும்? எப்படி தேவனுடைய வார்த்தை நமக்கு ரட்சிப்பை உண்டாக்க முடியும்? எப்படி தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்க, இயேசு நமக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கல்வாரி சிலுவையில் அதெல்லாம் செய்து முடித்து விட்டது. அதை குறித்து செய்யப்படுகிற பிரசங்கம் தான் சுவிசேஷ பிரசங்கம். அதை குறித்த வாக்குத்தத்தங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பிரசங்கிக்கிறோம். அதை ஒரு மனுஷன் கேட்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அந்த வார்த்தை அவனுக்கு வர வேண்டும், அந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தில் இடம்பெற வேண்டும். அந்த வார்த்தை பிறகு உள்ளத்தில் இருந்தால் மட்டும் போதாது, இந்த அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வசனம் அவனுடைய உள்ளத்தில் போய் மறுபிறப்பை ஏற்படுத்துகிறது மட்டுமில்லாமல், ரீஜெனரேஷனை உண்டு பண்ணுகிறது மட்டுமில்லாமல், அவன் வாயினால் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்கவும் வேண்டும் என்று வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10:9-10. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்படி ரட்சிக்கப்படுவாய்? கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று. இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? அவர் எதற்காக சிலுவையில் மரித்தார்? அவர் மரித்ததன் காரணம் என்ன? மரித்த போது நடந்தது என்ன? அவர் எதற்காக உயிரோடு எழுந்தார்? இந்த சிலுவை மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் தேவன் நடப்பித்தது என்ன என்பதை குறித்து பிரசங்கிக்கிறோம். அதை கேட்டவர்கள் இயேசுவை வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை உண்டாகப்படும். எப்படி பாவி அவனுக்கு ஒரு நீதி உண்டாகிறது, எப்படி பாவி நீதிமானாக மாறுகிறான்? இருதயத்தில் விசுவாசிக்கிறானாம். எப்படி ஒரு பாவி ரட்சிக்கப்படுகிறான்? அவன் வாயினாலே அறிக்கை செய்கிறானாம். அப்ப தேவனுடைய வார்த்தை அனுப்புகிறார் தேவன். ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் வார்த்தை அனுப்புகிறார். வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தை அவன் உள்ளத்தில் இடம்பெற செய்து தேவ ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு அவனுக்குள்ளே ஒரு மறு ஜென்மத்தை உண்டு பண்ணுகிறார். அவன் மறுபடியும் பிறக்க முடியாத உள்ளத்தில் ஒரு கிரியை நடக்கிறது. அப்பொழுது அவன் இருதயத்தில் விசுவாசிக்கிறான், வாயினால் அறிக்கை செய்கிறான். இருக்கிறதுலே எல்லாத்தை காட்டிலும் பெரிய அற்புதம் அவனுக்கு நடக்கிறது. வார்த்தை அனுப்பி அதை உள்ளத்தில் வைத்து அதை வாயில பேச வைத்து தான் ரட்சிப்பை ஒரு மனுஷனுக்கு தேவன் கொண்டு வருகிறார். வேற ஏதாவது விதத்தில் கொண்டு வந்துடலாமே, தேவன் அப்படியே கொடுத்துடலாமே ரட்சிப்பு என்று நினைக்கலாம். தேவன் கொடுத்து விட்டார். மனுஷன் இதை எப்படி எடுக்கிறது, மனுஷன் இதை எப்படி சொந்தம் பாராட்டுகிறது, மனுஷன் எப்படி தனக்கு சொந்தமாக்குகிறது என்று சொன்னால், அவன் அந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும், வார்த்தை உள்ளத்தில் போக வேண்டும், இருதயத்தில் போக வேண்டும், வாயினாலே அறிக்கை செய்யப்பட வேண்டும். ரொம்ப முக்கியம். பாருங்க, சுகத்தை எடுத்துக்கொள்வோம், அதுவும் அப்படியேதான். சங்கீதம் 107க்கு திருப்புவோம். நமக்கு தேவையான ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அனைத்தையும் தேவன் தம்முடைய வார்த்தையில வைத்து விட்டார். அதுதான் சொல்ல வருகிறேன். 107ஆம் சங்கீதம் 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி, எல்லாரும் சொல்லுவோம் வசனத்தை அனுப்பி, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஒருவனை குணமாக்க வேண்டும் என்றால், சுகமாக்க வேண்டும் என்றால் தேவன் எப்படி வேலை செய்கிறார்னு பார்க்க வேண்டும். அதனால தான் பாருங்க, ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ விசுவாசிகள் இதெல்லாம் புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வதற்கு. ஒருவனை சுகமாக்க தேவன் எப்படி வேலை செய்கிறார்? உங்களை சுகமாக்கணும்னா கர்த்தர் முதல்ல என்ன பண்ணுகிறார்? தேவனுடைய வார்த்தையை அனுப்புகிறார். நாம நினைச்சுக்கிறோம் பெரிய வரம் பெற்ற தேவதாசரை அனுப்புகிறாருன்னு. அந்த வரம் பெற்ற தேவதாசர் வந்து என்ன பண்ண போறாரு? கையில் ஏதாவது மேஜிக்கை சுமந்துக்கிட்டு வர்றாரா? கிடையாது. அவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். அவர் எதுல வரம் பெற்றவர்? கர்த்தருடைய வார்த்தையை வந்து பேசுகிறதுல வரம் பெற்றவர். கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை அவர் குணமாக்குகிறாராம். எப்படி? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். வசனத்தை அனுப்பி எப்படி குணமாக்குவார் அப்படின்னு சொன்னா, வசனத்தை ஒருவன் கேட்க வேண்டியதா இருக்கிறது சுகம் உண்டாகும்படியாக. சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்குது பாருங்க. நாம் பாருங்க, சுவிசேஷத்தை நாம் கேட்கறதுக்கு முன்னாலே ஒருவேளை சுவிசேஷ கூட்டங்களுக்கு போயிருக்கலாம், அங்கே தெய்வீக சுகத்தை குறித்து அவங்க பேசி இருக்கலாம். அப்போ கூட பாருங்க, அங்கே கை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க.
வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று. அது குறிப்பாக அவிசுவாசிகளை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது போகிற இடத்துல வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் அர்த்தத்தில் அப்படி சொல்லி இருக்கிறது. சிலர் எண்ணெய் பூசி அப்படி சொஸ்தமாகிறார்கள். வியாதியிலிருந்து சுகத்தை விசுவாசிகள் பெரும்படியாய் ஜெபிக்கும் போது எண்ணெய் பூசி ஜெபியுங்கள் என்று யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி எண்ணெய் பூசி ஜெபிக்கிறதுனால சொஸ்தம் உண்டாகும். இன்னும் பல்வேறு வழிகள் இருக்குது. வேத வசனத்தில் வாசித்து பார்த்தால் பவுல் தம்முடைய சின்ன ஒரு கைக்குட்டையை கூட அனுப்புகிறாராம் பாருங்க. அனுப்பி அதை அவர்கள் கொண்டு போய் வைக்கிறார்களாம் வியாதியஸ்தர்கள் மீது, அவர்கள் சொஸ்தமாகிறார்கள். இப்படி எல்லாம் இருக்குது வேத வசனத்தில். பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது. கைகளை வைக்கிறார்கள். இயேசுவை வஸ்திரத்தை தொட்டாரெல்லாம் சொஸ்தமானார்களாம். இயேசு அவர்களை தொட்டார், அவர்கள் சொஸ்தமானார்கள். இப்படி பல்வேறு வழிகள் இருக்கிறது. ஆனால் எந்த வழியை எடுத்துக்கொண்டாலும் சரி, தொட்டு சொஸ்தமானாலும் சரி, எண்ணெய் பூசி சொஸ்தமானாலும் சரி, நீங்கள் கைக்குட்டையை கொடுத்து அனுப்பிச்சு சொஸ்தமானாலும் சரி, எப்படி சொஸ்தமானாலும் சரி, அந்த கைக்குட்டையில் ஒன்றும் இல்லை, இந்த கையில் தொடரும் இந்த கையிலையும் ஒன்றும் இல்லை, இந்த எண்ணெய் பூசுறோம் அந்த எண்ணெயிலையும் ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் அங்கே மிக முக்கியமாக இருக்கிறது. உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்றாரு, வியாதியஸ்தர் மேல் கைகளை வையுங்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். சும்மா போய் வியாதியஸ்தர் மேல் அப்படியே கை வச்சுக்கிட்டே போங்க அவங்க சொஸ்தமாவார்கள் இல்லை, முழுமையாக வாசிக்க வேண்டும். போய் சுவிசேஷத்தை அறிவித்து, இயேசு யார் என்பதை அறிவித்து, கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து அறிவித்து, சுகமாக்குவது தேவனுடைய சித்தம் என்பதை குறித்து அறிவித்து, அதன் பிறகு என்ன பண்ண சொல்றாரு, வியாதியஸ்தர் மீது கைகளை வைக்கிறார். வெறும் தலையில வெறும் கையை வச்சுட்டு வந்துடக்கூடாது. அந்த வெறும் தலைக்குள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் போக வேண்டியதா இருக்குது. சில தகவல்களை அவர்கள் கேட்க வேண்டியதா இருக்கிறது. அதனால வேத வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சுஸ்தமாக்கிறார் என்று சொல்லி வார்த்தை செல்ல வேண்டியதா இருக்குது. நீங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, கைக்குட்டை அனுப்புங்க, என்ன விதம் பண்ணுங்க, ஆனால் வார்த்தை இல்லாமல் அங்கே சுகம் உண்டாக முடியாது. அப்போ அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மார்க் 16ஆம் அதிகாரத்தில் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது சொஸ்தமாவீர்கள் சொல்லுவதுக்கு முன்னால சுவிசேஷத்தை போய் அறிவியுங்கள், இயேசு யார் என்பதை அறிவியுங்கள், அவர்களை சீஷராக்குங்கள், சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்றாரு வியாதியஸ்தர் மேல் கைகளை வையுங்கள் என்று. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் சொல்ல போனால், ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை அழைப்பானாக, அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி, சபை மூப்பர் என்ன பண்ணுகிறார், சபையின் மூப்பர்களை அழைப்பார்களாக சொன்ன உடனே சபை மூப்பர் என்ன பண்ண முடியும்? அதாவது அங்க 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். அப்ப துன்பப்பட்ட உடனே சபையின் மூப்பரை கூப்பிடக்கூடாது. அப்ப வெறும் சபையில ஒரு 100 மூப்பரை வச்சுக்க வேண்டியதுதான், 100 பக்கம் அனுப்புறதுக்கு. ஒருத்தருக்கும் வயிற்று வலி வந்தோடனே உடனே ஃபோன் பண்ணி, ஐயா வயிற்று வலி சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூடாது. துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். இருக்கீங்களா? நீங்களே ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணியும் சரியாகலைன்னா அப்புறம் தான் என்ன சொல்லியிருக்கு, சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. மூப்பர்னா யாரு? வசனத்தை போதிக்கிறவர். மூப்பர்னா வயசானவர் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம. வேத வசனத்தை சரியா வாசித்து பாருங்க. மூப்பர்களை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையின் மூப்பர்கள் அழைத்து பேசுகிறார். அவர்களுக்கு சொல்லுகிறார், இந்த சபையை போஷித்து காப்பாற்றுங்கள் என்று சொல்லி. அப்போ மூப்பர்கள் என்று சொன்னால் சபைக்கு போஷாக்கை உண்டு பண்ணுகிறவர்கள், வசனத்தை போதிக்கிறவர்கள், பாஸ்டர்ஸ், அதுதான் மூப்பர்கள் சொல்லி இருக்குது. அப்ப மூப்பர்களை வரவழைத்து அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, இவர்கள் போதிக்கிறவர்கள். அவர்கள் வந்த உடனே எண்ணெய் பூசி, அங்க ஒரு தகவல் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா கொடுக்காம இருக்குது, அதனால நம்ம அங்க நுழைக்க வேண்டியதா இருக்குது. அது என்னவென்று சொன்னால், மூப்பர்கள் ஏன் வரணும்? எண்ணெய் பூசுறதுனா யாராவது எண்ணெய் பூசிடலாமே, நீங்களே கூட பூசிக்கலாமே. மூப்பர்கள் ஏன் எண்ணெய் பூசுகிறார்கள் சொன்னா, மூப்பர்கள் போதிக்கிறார்கள். அவர்கள் போதிக்கிறவர்கள். அவர்கள் கையிலே பைபிளை தூக்கிட்டு வர்றாங்க. பைபிளை தூக்கிட்டு ஏன்பா உனக்கு சுகமாகலை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேசி வசனத்தை திறந்து வசனத்தை அங்கே கொடுக்கிறார்கள். வார்த்தையை அனுப்பி அவர்களுக்குள்ள பாவம் இருந்தால் அந்த பாவத்தை அறிக்கை செய்ய சொல்லுகிறார்கள். வேற ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை டீல் பண்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிறார்கள். ஏன் இந்த மனுஷன் சுகமாகல, இவன் ஜெபம் பண்ணா சுஸ்தமாகணுமே, ஏன் சுகமாகலன்னு சொல்லி அதற்காக வேண்டிய வழிமுறைகளை அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அவனுக்கு ஒருவேளை பாவம் இருக்கலாம், மற்ற பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் அவன் வியாதியின் மிகுதியினாலே அப்படியே தோய்ந்து போய் சோர்ந்து போய் ரொம்ப வியாதி, ரொம்ப வலி, ரொம்ப வேதனையில படுத்து கிடக்கிறான். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு கூட மறந்து போயிருக்கலாம் ஒருவேளை. அதையெல்லாம் நினைவுபடுத்தி அவன் விசுவாசத்திலே தன்னுடைய விசுவாசத்தை பயிற்சி வைக்க முடியாத ஒரு நிலையில் அவன் இருக்கலாம் பாருங்க. ஆகவே தான்
வசனத்தை சொல்லுகிற ஒரு மூப்பர் வர்றாரு. அவர் அவனை கரெக்ட் பண்ணுகிறாரு, அவனுக்கு போதிக்கிறாரு, அவனுக்கு நினைவூட்டுகிறார், எல்லாம் வசனத்தை வச்சு செய்கிறார். அப்புறம் தான் எண்ணெயை பூசுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். வெறும் எண்ணெய் பூசினதுனால சோமா இல்லை. சிலர் நினைக்கிறாங்க எண்ணெயில ஏதோ இருக்குதுன்னு. நிறைய பேர் பாருங்க, சில கூட்டங்கள்ல ஒரு கும்பல் வந்து, முக்கியமா அந்த கிறிஸ்தவ கும்பல் பாருங்க, வந்து எண்ணெய் பாட்டிலோட நின்றுட்டு இருக்கோம். அன்னைக்கு எண்ணெய் கடையிலாம் நல்ல வியாபாரம் போல இருக்கு. எல்லாம் ஃபுல்லா நூற்றுக்கணக்கான மக்கள் எண்ணெய் பாட்டில வச்சுட்டு ரெடியா அப்படி நிற்பாங்க. ஐயா, இந்த எண்ணெய் கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொடுங்க. எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா பரவாயில்ல, எண்ணெய்க்கு ஜெபம் பண்ணுங்கன்னா எண்ணெய்க்கெல்லாம் ஜெபம் பண்றதுக்காக நாங்க இருக்கிறோம். எண்ணெய்க்கு ஏன் ஜெபம் பண்ணுவேன்? எண்ணெய்க்கு நான் ஜெபம் பண்ண போறது இல்லை. நிறைய பேர்லாம் சொல்லியிருக்கேன், எண்ணெய்க்கு ஜெபம் பண்ண வேணாங்க, உங்களுக்கு தான் ஜெபம் பண்ண போறேன். இல்லைங்க, இந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வீட்டில் போய் இந்த எண்ணெயை தடவிக்குவேன். நான் சொன்ன முதல்ல வசனத்தை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சுகத்தை குறித்து கொஞ்சம் கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற சத்தியங்களை கேளுங்க. சுகம் வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா, வியாதியிலிருந்து விடுதலை வேண்டுமா, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் அதெல்லாம் அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? தம்முடைய மகா மேன்மையும் விலையேறப்பட்டதுமா இருக்கிற இந்த வாக்கு தத்தத்துல இந்த வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவித்துக்குரிய எல்லா உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் வைத்து விட்டார். ஆகவே தான் வசனத்தை கேட்க வேண்டும். வசனத்தை கேட்டு அப்புறம் எண்ணெய் பூசினா அப்புறம் வேலை நடக்குது. அவன் பாவம் செய்திருந்தா அவனுக்காவது மன்னிக்கப்படும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்ப எண்ணெய் ரட்சிக்கிறது இல்லை. அவன் ஏதோ வந்து மூப்பர் வந்து ஏதோ ஒன்று சொல்லுகிறார், அதனால தான் மூப்பரை கூப்பிட்டு இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து போதிக்க முடியும். ஏன்னா இவன் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப பலவீனமா இருக்கிறான், சரியா சிந்திக்க முடியல. அவர் வந்த உடனே கொஞ்சம் வசனத்தை எடுத்து அவனுக்கு சொல்லுவாரு. சொல்லி முக்கியமா என்ன சொல்லுவாரு? தேவ ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்னு எழுதியிருக்குது. இவன் மறந்துட்டான். ரொம்ப ஜுரம் அடிச்சிட்டு இருக்குது, அதனால அப்படியே போத்திட்டு படுத்துட்டு கிடக்கிறான். அவன் எழுப்பி என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை மரித்தோர்னு எழுப்பின அதே ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான உன்னுடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பாரப்பா. இந்த எண்ணெய் வந்து இந்த உயிர்ப்பிக்கிற சக்திக்கு அடையாளமா இருக்கிறது. பலன் அளிக்கிற அந்த சக்திக்கு, ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. எண்ணெயை பூசும்போது நீ நினைவில் வைத்துக்கொள், ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அவர் உன்னை உயிர்ப்பிக்கிற ஒருவர், உன்னை உயிர்ப்பிப்பார், இந்த படுக்கையிலிருந்து உன்னை எழுப்புவார் என்று சொல்லி அப்படி ஜபிக்கும் போது அவனுக்குள்ள என்ன வருகிறது? விசுவாசம் வருகிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்ப மூப்பர் எதுக்கு வந்தாரு? விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறதுக்கு தான் வந்தாரு. விசுவாசம் வர வேண்டும். விசுவாசம் வர வேண்டும் என்றால் வார்த்தை வர வேண்டும். அதனால்தான் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி, எல்லாரும் சொல்லுங்க, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, வசனத்தை கண்டுபிடின்றாரு, வார்த்தைகளை கவனி, வசனங்களுக்கு செவியை சாய், கண்களை விட்டு அது பிரியக்கூடாது, உன் இருதயத்துக்குள்ள அதை வையி. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்கள் எவைகளை? தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை. வசனம் ஒரு மனுஷனுக்கு வந்து விட்டது என்று சொன்னால், கர்த்தர் அனுப்பின வசனம் அவனுக்கு வந்து சேர்ந்து விட்டது என்று சொன்னால், இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றும் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக வசனத்தை அனுப்புகிறார். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 107:20 வசனத்தை அனுப்பி குணமாக்கினார் என்பது மட்டுமல்ல, அழிவுக்கு தப்பு வைக்கிறார். எல்லா விதமான விடுதலையும் கர்த்தர் கொண்டு வருகிறார். அதுல வசனம் அனுப்பப்படுகிறது. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குது. அப்ப வசனத்துல தான் பேக்கேஜ் பண்ணி வச்சுட்டாரு கர்த்தர். ஒரு மருந்து பாட்டில் மாதிரி பேக்கேஜ் பண்ணி வசனத்தை கொடுக்கிறார், வசனத்தை அனுப்புகிறார், வசனத்தை அனுப்பி அவர்கள் குணமாக்குகிறார். அதனால தான் சொல்லியிருக்கு, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதுக்கு அடுத்த வசனம், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. பாருங்க, வாயில் என்ன வருதுன்னு முக்கியம்ன்றாரு. இருதயத்தில் என்ன இருக்குது, வாயில் என்ன இருக்குது என்கிறது முக்கியம். ஏனென்றால் வசனம் அனுப்பப்படுகிறது. வசனம் வந்து உள்ளத்தில் வந்து இடத்தை பிடித்து, வசனம் வாயில வந்து, வசனம் வெளியே வரும்போது அப்பொழுதுதான் சுகமும் விடுதலையும் ஆசீர்வாதமும் எல்லாம் நமக்கு உண்டாகிறது. எல்லாமே இப்படிதான் வேலை செய்கிறது பாருங்க. அதனால்தான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப வசனத்தை அனுப்பிதான் சுஸ்தமாக்குகிறார்.
அது மட்டும் இல்லாமல் ஜெபமும் இப்படி தான் வேலை செய்து பாருங்க. ஜெபத்தில் நாம் வேண்டிக் கொள்ளுகிற எல்லாமே வசனத்தின் மூலமாக தான் வேலை செய்கிறது. அதையும் காண்பிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம். நாம் என்னென்ன கேட்டுக்கொள்கிறோம் அதெல்லாம் வசனம் நமக்கு எந்த அளவுக்கு உள்ள போயிருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஜெபத்தில் வெற்றி இருக்க போகிறது. வசனத்தை எந்த அளவுக்கு உள்ளத்தில் வைக்கிறோமோ வாயில வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வெற்றி இருக்க போகிறது. இது வேத வசனத்தின் சத்தியம் பாருங்க. இதை நன்றாக கவனிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேட்டுக்கொள்கிறது எதுவோ, வாட் எவர் யூ ஆஸ்க், ஆங்கிலத்தில் அருமையா சொல்லியிருக்கு. வாட் எவர் யூ ஆஸ்க், எதை கேட்டுக்கொண்டாலும். நம்ப முடியுதா? எல்லாரும் சொல்லுவோம் எதை கேட்டுக்கொண்டாலும், எதை கேட்டுக்கொண்டாலும். எதை கேட்டுக்கொண்டாலும் உடனே நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையா எடுத்து பாருங்க. அது எப்படி எதை வேணா கேட்டுக்கலாமா, எதை வேணா கிடைக்குமா? அதனால தான் முதலே சொல்லிட்டாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். இது எப்பேற்பட்ட மனுஷனுடைய ஜெபத்தை குறித்து இங்கே பேசுகிறாருன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷனுக்கு வந்துருச்சு. அவன் ஏதோ வாயை திறந்து என்னத்தையோ அப்படியே லேபர் பண்ணி கொண்டு இல்லை, அப்படியே வார்த்தைகளை விட்டு கொண்டு இல்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற மனுஷன். அவருடைய வார்த்தை அவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. அவன் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே வந்து இடம் பெற்று விட்டது. அவனுடைய சுகத்துக்காக, அவனுடைய விடுதலைக்காக, அவனுடைய செழிப்புக்காக, அவனுடைய ஆசீர்வாதத்துக்காக, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருடைய வார்த்தையை அவன் பிடித்து கொண்டான். வார்த்தை வந்து விட்டது. வார்த்தை அவனுக்கு பேசப்பட்டிருக்கிறது. வார்த்தை அவனுடைய உள்ளத்தில் சென்றிருக்கிறது. வார்த்தை அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த மனுஷன், இந்த வார்த்தையுடைய மனுஷன், இப்பொழுது அவன் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ, வார்த்தை உள்ள போயிட்டு என்னென்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ கர்த்தர், என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ, என்னென்னத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ, என்னென்ன எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரோ அவ்வளவுத்தையும் நான் கேட்டு அதை விசுவாசித்து அதை பற்றிய ஒரு விசுவாசம் எனக்குள்ள உண்டான பிறகு நான் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ. அப்ப பாருங்க, ஜெபிக்கிறதுக்கு முன்னால வசனம் நமக்குள்ள போகிறதா ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஜெபிக்கிறதுக்கு முன்னால தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள ஆழமாக செல்ல வேண்டியது இருக்கிறது. வாசிப்போம் இன்னொரு வசனம், 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, எதையாகிலும் அவரிடத்தில் கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சித்தத்தின்படி கேட்டாலே உள்ளத்தில் தைரியம் இருக்குதான். என்ன தைரியம்? செவி கொடுக்கிறாருங்கிற தைரியம். சித்தத்தின்படி எப்படி கேட்பது? சித்தத்தின்படி கேட்கணும்னா சித்தத்தை அறிந்திருக்கணும். சித்தம் எங்க இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறாருங்கிறது நம்முடைய தைரியமாகி விடுகிறது. நாம் எதை கேட்டாலும், எல்லாரும் சொல்லுங்க, நாம் எதை கேட்டாலும். அப்ப சித்தத்தின்படி கேட்கிறத பற்றி தான் இங்க சொல்லி இருக்குது. எதை கேட்டாலும் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறது. வசனம் உள்ள போயிடுச்சு அந்த மனுஷனுக்கு. கர்த்தருடைய சித்தத்தை அவன் பூர்ணமாக அறிந்திருக்கிறான், நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். இப்ப எதை கேட்டாலும் கர்த்தருடைய சித்தம் அவனுக்கு விளங்கி விட்டது. அந்த சித்தத்தின்படி அவன் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. கர்த்தருடைய சித்தத்தை ஆகவே தான் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்கு உள்ளே செல்ல வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப விசுவாசம் எப்படி வருதுன்னு பார்க்கணும். பாருங்க, ஜெபம் பண்றோம்னு சொல்லி சும்மா அப்படியே கண்ணீர் விட்டு மன்றாடிட்டு இருந்த பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவரே ஆண்டவரேன்னு புலம்பிட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. கூப்பாடு போட்டுட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. சும்மா உபவாசம் இருந்துகிட்டே இருந்தா பிரயோஜனம் கிடையாது. என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள செல்ல வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் தண்ணி கூட குடிக்காம இருந்தா கர்த்தர் கொடுத்துருவாரு, நான் இன்னைக்கு பூரா அழுதன்னா கர்த்தர் ஏதாவது செய்வாரு அப்படின்னு. கிடையாது. முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்ல வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையில வைத்து விட்டார். வார்த்தையில தான் இருக்குது. அந்த வார்த்தையின் மூலமா தான் எல்லாம் எனக்கு கிடைக்க போகிறது. இந்த வாழ்க்கைக்கும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்தும். அப்படிதான் அந்த 2 பேதுரு 1:3-4 சொல்ல வேணும். இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தம்முடைய மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களில் வைத்திருக்கிறார். ஆகவே அதுக்குள்ள நான் செல்ல வேண்டும். என்னுடைய உலக வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை அதெல்லாம் அங்க இருக்குது. எனக்கு என்ன தரப்பட்டிருக்கிறது என்பது அங்கே எழுதி இருக்கிறது. எனக்கு அதை குறித்த விசுவாசம் உண்டாக வேணும்.
அப்போ தான் மார்க் 11:23-24 புரியும். மார்க் 11:23-24 அப்போ தான் புரியும் பாருங்கள்.